துறைகளிலும் பெண்கள் சாதனை படைக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மகளிர் தின வாழ்த்து. வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். மத்திய அரசின் சுகாதாரத்துறை 14 வயதுடைய பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினை தடுக்க இலவச HPV தடுப்பூசி போட உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் முகாமினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாமகள் கவிதை, டாக்டர் ரவிவர்மன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தோமுசா தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் சபரிநாத், கிளைக்கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ணா இங்கே பாருங்க, நான் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கண்ணா மேடம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரிக்கான தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டத்தில் திரளான தமிழக வெற்றி கழகத்தினர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை புவன்கரே வீதியில் உள்ள அகத்தியர் மகாலில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கைகள் குறித்தும், தேர்தல் நிலைப்பாடுகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதி சார்பாகவும் கொண்டுவரப்பட்ட அறிக்கைகள், தீர்மானங்களை புதுச்சேரி மாநில தேர்தல் கண்காணிப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் பெற்றுக்கொண்டார். இக்கூட்டத்தினை முதலியார்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக தொகுதி தலைமை நிர்வாகி மணிபாலன், கழக நிர்வாகி சந்திரமௌலி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, முன்னாள் IG சந்திரன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள், சமூக சேவகர்கள், தொகுதி தலைமை நிர்வாகிகள், அணி தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி வளர்ச்சிக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவிக்கப்பட உள்ள தேர்தல் அறிக்கை மற்றும் வாக்குறுதிகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருதினை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொது செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லட்சுமி வரவேற்புரை ஆற்றினார். கலை மாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அணுக் முதியோர் இல்ல தலைவர் சோஃபியா மேரி, ஜோஸ்வின், சியாமலா தேவி ஆகியோருக்கும் சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றியுரையாற்றினார். இதில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் சிதாரா 2026 மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மகளிர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் சிதாரா 2026 மகளிர் தின கொண்டாட்டம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள
ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஸ்டார் குடும்பத்தினர் மகளிர் சாதனைகளையும் வலிமைகளையும் கொண்டாடும் 2ஆம் ஆண்டு மகளிர் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மகளிர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவம், இதய மருத்துவம், கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாம், பல் மருத்துவம், பொது மருத்துவம், பிசியோதெரபி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இதில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் மேனகா கார்மேகம் மற்றும் மருத்துவர் தீன தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மண்டல மேலாளர் சேகர் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுச்சேரி அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குழுவினர்கள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கணினி பொறியியல் துறையும் ஃபண்டமெண்டல் லேப்ஸ் நிறுவனம் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்கள் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் விதமாக தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தல் துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை நடத்தினர். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
காலாப்பட்டு தொகுதி லட்சுமி நகர் ஓடை பகுதியில் ரூபாய் 4,32,00,000 மதிப்பில் வடிகால் மற்றும் சாலை பணிகள் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லட்சுமி நகர் ஓடை பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வடிகால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் ரூபாய் 4,32,00,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளின் மூலம் அந்த பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த மழைநீர் தேக்கம் மற்றும் போக்குவரத்து சிரமம் போன்ற பிரச்சனைகள் தீரும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். வடிகால் அமைப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு லட்சுமி நகர் ஓடை பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி மற்றும் சுத்தமான சூழல் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பணிகளை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த திட்டம் அந்த பகுதி வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வக்பு வாரிய நியமனங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் ஹோட்டல் அக்கார்டு புதுச்சேரியில் சிறப்பாக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினர்களாக புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எராக்கட்டி ஐபிஎஸ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரொட்டேரியன் மணி மற்றும் ரொட்டேரியன் செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
செல்வி ராதாகிருஷ்ணா, மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். 20 வருஷமா சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு மார்பக புற்றுநோய் டயக்னோசிஸ் அப்புறம் சர்ஜரி ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பெரிஃபரிலையும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, டயக்னோசிஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் அவைலபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரியில் லெனின் ஸ்ட்ரீட்டில் சென்னை பிரெஸ்ட் சென்டர் அட் பாண்டிச்சேரின்னு ஒரு சென்டர் போட்டிருக்கோம். இங்கே வந்து 3D டோமோ மேமோகிராம் போட்டு நம்ம கன்சல்டேஷன் மேமோகிராம், அதாவது ஒரு ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்டோட மேமோகிராம், அதுக்கப்புறம் அதுக்கான பயாப்சி எல்லாம் ஒரே இடத்துல ஒன் ஸ்டாப்பாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதம் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்காக நம்ம சென்டரில் நார்மலாக இந்த டிஜிட்டல் டோமோ மேமோகிராம் மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெஷின்ஸ், 2 கோடி 2.5 கோடி மெஷின்ஸு. இது சென்னையிலலாம் அதுக்கான மேமோகிராம் காஸ்ட் வந்து 4,000 5,000 இருக்கும். அது இங்கே நாங்கள் 1,000 rupeesக்கு இந்த மாதம் பூரா இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃபர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டெலி கன்சல்டேஷன் சர்வீசஸ் ஆல்சோ டோட்டலி ஃப்ரீ இந்த மந்த்து. யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம், இது பிரெஸ்ட் கேன்சருக்காக ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு பிரெஸ்ட் கேன்சர் தான் பெண்களுக்கு முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர். தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் 1,00,000க்கு மேலே நியூ கேன்சர்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா கேன்சர்ஸுமே டோட்டலாக சேர்த்து அதில் பிரெஸ்ட் கேன்சர் தான் டாப்ஸ் லிஸ்ட். ஸோ இந்த கேன்சர் வந்து இப்போ பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கைக்கு தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு, நம்ம டெய்லி தொட்டு பார்த்து குளிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கணையமோ கல்லீரலோ யூட்ரஸோ குடலோ இருந்தால் நம்ம தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் பிரெஸ்ட் இஸ் அ சர்ஃபேஸ் ஆர்கன். நம்ம வந்து செக் பண்ணோன்னா சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுய பரிசோதனைன்னு சொல்கிறோம். சீக்கிரமாக கண்டுபிடிச்சா பூர்த்தியாக குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் விகாரமாக சில ட்ரீட்மெண்ட்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்னால எல்லாருக்கும் என்ன பயம், பிரெஸ்ட்டை முழுக்க எடுத்துருவாங்களோன்னு. ஸோ பிரெஸ்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சா முடியும். அந்த மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அது இல்லாமல் தொந்தரவு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஏர்லி டிடெக்ஷன் சொல்கிறோம், ஸ்க்ரீனிங், மாஸ்டேல் செக்அப், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா பார்த்துக்கிற மாதிரி இதுவும் வந்து 40 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம்ங்கிற டெஸ்ட்டு, அந்த ஃபெசிலிட்டிலாம் நம்ம இங்கேயே கொண்டு வந்திருக்கோம். இந்த டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டோன்னா கைக்கு தென்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோன்னா பூர்த்தியாக குணப்படுத்திடலாம். ஸோ அந்த மெசேஜை தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.